மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க, மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 7.5 சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளை மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூடிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி மேசராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் மேசராசிக்காரங்க. சரி, அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நம்மளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நினச்ச உங்களுக்கு முதல் 5 மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் தற்பொழுது முடியக்கூடிய இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து குரு பெயர்ச்சியோடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல வந்து வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இதன் மூலமாக இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் முடிய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, உடல் நலத்திலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. எல்லா வருடம் தான் சாமி குரு பெயர்ச்சி வருது, எல்லா வருஷமும் எல்லாரும் எத்தான் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது 12 வருடத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு குரு பெயர்ச்சியாகவே பார்க்கப்படுது. நிச்சயம் இதன் மூலமாக இந்த மேசராசிக்காரங்க அனைவருக்குமே நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஜூன் மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பெயர்ச்சியோட பலன்களும் 5 வருடங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாக இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. என்னதான் இந்த டைமில் உங்களுக்கு 7.5 சனி இருந்தாலுமே கூட இந்த குரு பெயர்ச்சி மூலமாக இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் நீங்கள் அடைய போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன நிறைய டிகிரி படிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, எம்பில் முடிச்சிருப்பீங்க, முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது, நாங்களே கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும்.
வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. நீங்கள் போய் எந்த ஒரு மேசராசிக்காரனை பார்த்து கேட்டாலும் குறைஞ்சது ஒரு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அனைத்து விதமான கடன்களையுமே இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே கட்டி முடிக்க போகிறீங்க. அதிகமாக பொருளாதார சிக்கலில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக ஒரு விடுதலை அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்க போகுது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையே தலையிலாக மாறப்போகுது. இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்துக்கு அனைத்திற்குமே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு பிறக்க போகுது.